ஓம் சாய்ராம். நம்ம கூடவே இருந்தாங்க, பார்த்தா திடீர்னு பெரிய பணக்காரங்க ஆயிட்டாங்க. நாமளும் எப்போ அந்த மாதிரிலாம் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான பரிகாரம் தாங்க இது. நம்மளாலாம் பணம் சம்பாதிக்கவே முடியாது, நாமெல்லாம் பணக்காரரே ஆக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மிகப்பெரிய அளவில் வந்து பணக்கார ஆவதற்கு உண்டான ஒரு அதி அற்புதமான பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாயெல்லாம் செலவே ஆகாதுங்க. ரொம்ப எளிமையாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்காக? பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த பணத்தை வச்சு கூட தனக்காக செலவழிக்காமல் தன்னோட குடும்பத்தை எப்படியாச்சும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும், நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், 4 பேர் நம்ம சொந்தக்காரங்க வந்து மதிக்கிற அளவுக்கு ஒரு வீடு காருன்னு வாழணும் அப்படிங்கிறது தாங்க எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசை. சரிங்களா? இது தப்புன்னு சொல்லவே முடியாது, எல்லாருக்கும் கூடிய நியாயமான ஆசை தானே. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷனும் நிம்மதியாக போராடி நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு படாத பாடு பட வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்குமே போராடி தான் எல்லாருமே முன்னுக்கு வர வேண்டியது இருக்குங்க. சரிங்களா? இப்படி நம்ம காலையில் வேலைக்கு போய் இல்லை பிஸ்னஸ் பண்ணி எல்லாமே செஞ்சாலும் நமக்கு வர வேண்டிய பணம் வர்றதில்லை, இல்லை வந்தாலும் பணம் தங்குறதில்லை. இப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வராத பணம் வருவதற்காகவும், கொடுத்த பணம் வந்து திரும்ப வருவதற்காகவும், வந்த பணம் உங்கள் வீட்டில் தங்கி செல்வ செழிப்புடன் வாழ்வதற்காகவும் ஒரு சில பரிகாரங்கள் இருக்குங்க. அதில் ஒரு முக்கியமான பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்யணும். சரிங்களா? சும்மா இதெல்லாம் செஞ்சால் எங்கே பணம் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த பரிகாரம் செய்தாலும் பணம் வராது. ஆனால் முழு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்படி நீங்கள் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் தான் இந்த மரிக்கொழுந்து பரிகாரங்க. எதுக்கானா மரிக்கொழுந்துக்கு மயங்காதவர் யாரும் இல்லை அப்படிங்கிற பழமொழியே இருக்குங்க. அந்த அளவுக்கு மரிக்கொழுந்துக்கு அனைத்தையும் மயக்கக்கூடிய சக்தியும் வசியம் செய்யும் சக்தியும் அதிகம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வச்சுன்னா அவ்வளோ சிறப்பான ஒரு ஈர்ப்புத்தன்மையை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த மரிக்கொழுந்தை வச்சு எப்படி பணத்தை ஈர்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு தூய்மையான வெள்ளை துணி வேணும். ஓகேங்களா? ஒரு கர்ச்சீஃப் மாதிரி இருந்தால் கூட போதும். அந்த கர்ச்சீஃப் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை துணியில் இந்த மரிக்கொழுந்து வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு அதில் வச்சுருங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தாளம்பூ குங்குமம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து தூவிட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் தூள் செய்து இதன் மீது தூவி அப்படியே மூட்டை போல் கட்டி விடுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கர்ச்சீஃப் அளவுக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்துங்க. பயன்படுத்தாத புது துணியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்படி எடுத்துக்கிட்ட அந்த துணியில் ஒரு கட்டு மரிக்கொழுந்தை வச்சுருங்க. அதன் மேலே கொஞ்சோண்டு தாளம்பூ குங்குமத்தை தூவி பச்சை கற்பூரத்தையும் தூள் செய்து இதன் மீது வச்சுட்டு அப்படியே வந்து அந்த மூணையும் சேர்த்து ஒரு மூட்டை போல் கட்டி விடுங்கள். சரிங்களா? இதை வந்து உங்களோட பூஜையரில் வைத்து உங்கள் தெய்வத்தை வேண்டிக் கொண்டு நீங்கள் பணம் வைக்கும் அல்லது நகை வைக்கும் இடத்தில் இதை வைத்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் மற்றும் நகை எல்லாமே இரட்டிப்பாக பெருகும். அதற்கான ஈர்ப்பை இந்த மரிக்கொழுந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குங்க. சரிங்களா? அது போக மட்டும் இல்லாமல் இந்த மரிக்கொழுந்தை உங்களுடைய மணிப்பரிசில் வைத்தாலும் பணம் சேரும் வாய்ப்பு மிக அதிக அளவில் இருக்கும். இது இருக்கிற இடத்துல நிச்சயமாக பணம் நடமாட்டம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா மரிக்கொழுந்தை வந்து கொஞ்சோண்டு தண்ணீரில் ஊற வச்சுருங்க. சரியா? முடிஞ்சால் நைட்டு கூட ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு அதை வீடு முழுவதும் தெளித்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கி, முக்கியமாக அந்த வாசு தோஷங்கள்லாம் நீங்கி தெய்வ கடாட்சம் அதிகரிக்கும். ஒரு இடத்துல தெய்வ கடாட்சம் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமை இருக்காது, நோய் நொடி இருக்காது, வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்கும், வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் நிறைய வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா இந்த மரிக்கொழுந்தை கொஞ்சோண்டு தண்ணீரில் ஊற வச்சிங்களா, அந்த தண்ணீரில் மயிலிறகு பார்த்திங்களா, அந்த மயிலிறகை தொட்டு அந்த தண்ணீரை நம் தலையில் தேய்த்து வந்தால் உங்களை பிடிச்சிருந்த திருஷ்டி தோஷம் எல்லாம் விலகி போயிடும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பணவசியம் ஏற்படும். அந்த அளவுக்கு இந்த மரிக்கொழுந்திற்கு தெய்வ அம்சங்களும் பண ஈர்ப்பு சக்தியும் உண்டு. பணம் கையில் தங்கவில்லை என்று நினைப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். இதுக்கடுத்து என்ன பண்ணலாம், காஞ்சி போன ரொம்ப நாள் ஒரு 3 மாதம் அந்த மாதிரி ஆனப்புறம் அந்த மரிக்கொழுந்தை எடுத்துகிட்டு யாருடைய கால்படாத இடத்துல போட்டு விட்டு, சரிங்களா, ஏதாச்சும் அடி இல்லைன்னா மரத்துக்கு அடியில் யாருடைய கால்படாத இடத்துல போட்டு விட்டு மீண்டும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இது செய்யும்போது ஒரு அஷ்டமி நவமி கரிநாள் இல்லாத ஒரு நல்ல நாளாக பார்த்து செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு.
இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மறிக்குழுந்தின் மூலமாக வசதியும் வாய்ப்பும் வரக்கூடிய இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நிச்சயமாக செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீருங்க. உங்கள் வீட்டிற்கு செல்வ கடாட்சம் பெருகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.